வணக்கம். சத்தியமித்ரன் விரைவு செய்திகள். வாசிப்பது அன்புமலை. தென்காசியில் விடிய விடிய பெய்த கனமழையால் விகே புதூரில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் வெள்ளத்தால் பொதுமக்கள் இரவு முழுவதும் பரிதவிப்பு. தென்காசி மாவட்டம் வீரகேரளமுதூர் வட்டம் வீரகேரளமுதூர் கிராம ஊராட்சியில் 6வது வார்டுக்கு உட்பட்ட வேதக்கோவில் தெருவில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக வீடுகள் கட்டி குடியிருந்து வரும் நிலையில் நேற்று இரவு இப்பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் இங்குள்ள அனைத்து வீடுகளுக்குள் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்து இரவு 2 மணி அளவில் அப்பகுதியில் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் வேதக்கோவில் தெருவில் உள்ள வீடுகளில் கனமழை வெள்ள நீர் இடுப்பளவு புகுந்ததால் வீடுகளில் இருந்த துணிமணிகள், உணவு சமைக்கும் பாத்திரங்கள், மாணவ மாணவிகள் நோட்டு புத்தகங்கள் மழைநீர் வெள்ளத்தில் சிக்கியது. இதனையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் உயிருக்கு பயந்து இரவு முழுவதும் தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு சென்று தஞ்சம் அடைந்துள்ளனர். விடியற் காலை 5 மணிக்கு மழை நின்ற நிலையில் அப்பகுதியில் குடியிருந்து வரும் பொதுமக்கள் வீரகேரளமுதூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியர் சுடலைமணி அவர்களை நேரில் சந்தித்து கடந்த 10 ஆண்டுகளாக ஊராட்சியில் மேற்கண்ட வேதக்கோவில் தெருவில் தனிப்பட்ட நபர்களின் அதிகளவு ஆக்கிரமிப்பால் நாங்கள் ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் வீடுகளுக்குள் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்து கடும் இன்னலை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இது பற்றி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடமும் புகார் மனுக்கள் அளித்தும் பயனில்லை. தமிழக அரசும் எங்கள் பகுதியான விகே புதூர் வேதக்கோவில் தெருவை பற்றியும் இப்பகுதி பொதுமக்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் பற்றியும் சிறிதளவும் கவனத்தில் கொள்ளாமல் எங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை காண எவ்வித நடவடிக்கையும் இதுவரை தென்காசி மாவட்ட ஆட்சியர் மற்றும் விகே புதூர் வருவாய் வட்டாட்சியர், விகே புதூர் ஊராட்சி மன்ற தலைவர், சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் யாரும் நீண்ட காலமாக நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைக்கு மெத்தன போக்கை கடைபிடித்து அலட்சியம் காட்டி வருகின்றனர். இதற்கு தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விகே புதூர் ஊராட்சி 6வது வார்டு வேதக்கோவில் தெரு பொதுமக்கள் சார்பில் வேதனையான கோரிக்கையை தமிழக அரசின் பார்வைக்கு முன்வைக்கின்றனர். சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன். பருவமழை பெய்யும் போது இந்த மாதிரி தான் சங்கடப்படுது. இல்லை குட்டி எல்லாம் ரொம்ப சங்கடப்படுதுயா. வெள்ளம் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதிகாரியை வராங்க, ரோட்டில் நின்றுட்டு போயிடுறாங்க ஐயா. பார்த்துட்டு யாருமே எந்த நடவடிக்கை எடுக்க இல்லையா. அரசாங்கம் ஒரு பால் பாக்கெட் வாங்கினாலும் ரோட்டுக்கு போகணும். போக முடியும். ஒரு சாப்பாடு இது வாங்கினாலும் என்ன செய்ய முடியும்? அதிகாரி வந்துட்டு போறாங்க, ஏதாவது நிவாரணம் பண்ண மாட்டேங்காங்க ஐயா. ஓரத்துல இருக்கு. எங்களுக்கு இருக்க இடம் இல்ல அப்படின்னாச்சு. நீங்க போங்கம்மா வரம்பாங்க, பாத்திரம் கிட்ட இருப்பாங்க, போயிருவாங்க. யாருமே நான் தாளாவது பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுல அவ்வளவு நாளுமா நான் 10 தர அலைஞ்சிருக்கோம். பஞ்சாயத்துல இருந்து ஒரு நாள் எட்டி பார்க்காது எங்களை. பஞ்சாயத்துக்கு போய் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமார். வீரகேரளமுதூர் 2வது வார்டு வேதக்கோவில் தெருவு. மேலே கடைசி வீடு. இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது. உயிருக்கு பயந்து பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வெளியூருக்கு போக சொல்லிட்டு நான் மட்டும் நிற்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி உள்ள நெஞ்சளவுக்கு வந்திருக்கோம். நெஞ்சளவு தண்ணி இருக்கு. பாத்திரம் மண்டெல்லாம் தண்ணியில் முங்கி இருக்குங்களா? முங்கிருச்சு. ரெம்பெல்லாம் கொண்டு போயிருக்கேன். இந்த கால்வாயில் தண்ணி வர நேரம் போகிறோம் இப்படி தான் இருக்கு. அது காரணம் கால்வாயில் சரியாக தூர் வராமல் அடப்பு இருக்கு. இல்லாமல் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வீவு அம்மா சொல்லுங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீவு சொல்லுங்க.